உங்களுக்கு உரிமை தொகை வேணுமா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. பாதுகாப்பு தானே வேணும்னு சொல்லி மேடையில் பேசினாங்க. அருண்ராஜ் இன்னும் மேலே ஒரு படி போய் கொள்கை பரப்புச்சாளர் அருண்ராஜ் பேசும்பொழுது 1000 ரூபாய் 2000 கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க நம்மளை அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு யூட்டர்ன், பெரிய யூட்டர்ன், உதவி பண்றோம் 2000 ரூபாய் கொடுத்தா ஏமாத்துறோம். ஆவா எல்லா மாநிலங்களிலும் நீங்க என்ன சொல்ல போனா இலவசங்களை எதிர்க்கிறோம்னு சொல்கின்ற பாஜக முதற்கொண்டு இதை கொடுக்க வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் டெல்லியில இப்ப சைக்கிள் கொடுத்தாங்க. எந்தெந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகிறதோ அதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அதற்காக ஒரு தனியாக குழு அமைப்போம். வெறும் 3 மாதத்தில் நஷ்டத்தில் இயங்கும் தொழில்துறை நிறுவனங்கள், அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் லாபத்தில் கொண்டு வரப்படும் சொல்லி சொன்னார். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து பிரேக் ஈவன் பண்ணுற அளவுக்கு எதாவது பண்ணிப்போமா? பேரிடர் நிவாரணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் வீட்டில் தண்ணி மூலங்களுக்கு காசு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் வந்து எனக்கு ஏன் காசு தரேன்னு சண்டைக்கு வந்தாங்க. இதே சென்னையில் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ மக்களுக்கு இதை பிடிச்சிருக்கு. அவங்களோட லாஜிக் என்ன கேட்டீங்கன்னா, இதெல்லாம் நீ கொள்ளடிச்ச காசு தானே, இல்லை வந்து எங்களோட காசு தானே, எங்கள் காசு நீ கொடு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. நாங்கள் பெண்களை ஒரு வாக்காளர்களாக வாக்கு வங்கியாக வச்சிருக்கிறதுல நாங்கள் அதை பூர்த்தி செய்யறதுக்கான சில வேலைகளை பார்க்குறோம். என்னதான் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் 2000 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு செக்டார் வைஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கல. சம ஊதியம் சேம் பே அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்? ஒரே வேலை தான் பார்க்கணும் சொல்லணும். அதிகமான வேலை நான் பார்க்குறேன், கான்ட்ராக்ட் ஜாபில் இருக்கேன், அவங்க வந்து 40,000 சம்பாதிக்கிறாங்க, எனக்கு 12,000 கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ அது எப்படி வந்து அது இவ்வளோ பெரிய முரண் இல்லையா? அது ஜான் எழுதி கொடுக்குறத அவர் படிச்சுட்டு போகிறார். அவர் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியக்கூடாது சார், இது கசிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லுவாங்க. இப்போ விஜய் சொல்கிற வரைக்குமே விஜய்க்கே தெரியுமா? விஜய் ஒரு தடவை நான் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் படிச்சு பார்த்துக்கிறேன், நான் அங்கே போய் கரெக்டாக படிக்கணும்ல. மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு தெரியுமா? தலைமை ஒரு 3 செகண்ட் கேப் விட்டுட்டு பேப்பரை திருப்பி பார்த்து படிக்கிறார். முன்னாடியே நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ், லயனா பிரீமியம் டேட்ஸ். நாளேஷ் வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கார். வணக்கம் சார். அடுத்தடுத்த அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பெரிய ஒரு அறிவிப்பே கொடுத்துருக்காரு. அதில் பல விஷயங்கள் இருக்குது. மாதம் முதல்ல ஒரு 10,000 தவணைத்தொகை, 10வது 12வது முடிச்சவங்களுக்கு 25 லட்ச ரூபாய் பிணை இல்லாமல் லோனு, ஃப்ரிட்ஜு தரேன், குலவிளக்கு திட்டத்தில் 2000 ரூபாய் தரேன். இந்த மாதிரியான திட்டங்களை நம்ம எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிவிப்புகள் மக்களிடம் போய் சேருமா? மக்கள் இதை நம்புவாங்கன்னு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, இந்த அறிவிப்புகள் வந்து காலத்தின் கட்டாயம் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிடுச்சு. இன்னைக்கு நீங்கள் வந்து பெண்களுக்கான அந்த உரிமை தொகை அல்லது வெவ்வேறு பெயர்கள், குலவிளக்கு திட்டம், பேட்டி பச்சியான் திட்டம், பேட்டி படாவ், அது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஆனால் எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் என்ன சொல்லப்போனால் இலவசங்களை எதிர்க்கிறோம்னு சொல்கின்ற பாஜக முதற்கொண்டு இதை கொடுக்க வேண்டும்ங்கிற கட்டாயத்தில் டெல்லியில் இப்போ சைக்கிள் கொடுக்க டெல்லி சைக்கிள். அதனால ஏன்னா பெண்கள் வாக்குகள் என்பது அதிகமாயிட்டு இருக்கு. ஒன்று, பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறதுன்னு சொல்லப்போனால் நம்ம சமூகத்தை நோக்கி சிந்திப்பவர்கள் எதிர்பார்க்கிறது பெண்களை உண்மையிலே அதிகாரப்படுத்துங்க. அவங்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு இல்லை, நீங்கள் 50% இடஒதுக்கீடே கொடுங்க. அதை நோக்கி நம்ம பேசுறது 30% இடஒதுக்கீடு எப்போ வரும் பில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்சஸ் பேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் கருத்து தெரிவிச்சிருக்கான்னு பார்க்கின்றோம். இப்போ தான் அதுவே பேசிகிட்டு இருக்கோங்கிற உண்மையிலே பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா பிரதானமான கோரிக்கை. ஆனால் இவங்க எந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா, நாங்கள் பெண்களை ஒரு வாக்காளர்களாக வாக்கு வங்கியாக வச்சிருக்கிறதுல நாங்கள் அதை பூர்த்தி செய்யறதுக்கான சில வேலைகளை பார்க்குறோம். அது டிபேட்டபிள் தான் ஸ்டில். அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் தொடர்ச்சியாக பெண்களுக்கு இந்த உரிமை தொகை இல்லை இது கொடுக்கணும், பெண்களுக்கு இலவச பேருந்து விடணும், பெண்கள் ஆமாம் ஆண்களுக்கு இலவச பேருந்து. என்னென்னா அந்த மாதிரி விஷயங்களில் எந்த லாஜிக்கில் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நீங்கள் திமுக கொண்டு வரும்பொழுது அதற்கான சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து சமூக நீதி, டிஸ்கிரிமினேஷன் இருக்குது பெண்களுக்கு, அதனால் அவங்க வேலைக்கு போகிற பெண்களுக்கு இது வந்து ஒரு சுமையாக இருக்கிறது இந்த டிக்கெட் விலை என்பது அப்படிங்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் கொண்டு வராரு அப்படின்னா அதில் இருக்கிற லாஜிக் என்னங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் எந்த அடிப்படையில் ஆண்களுக்கும் இது இலவசம், நீ அப்போது ஒட்டுமொத்தமாக பேருந்து பயணமே இலவசமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது எதுக்காக பண்ணுறாங்க? இல்லை ஒரு வேளை நம்ம பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்கு பண்ணுறாங்களா? இல்லை இவங்க வந்து பெண்களுக்கு அறிவிச்சனால வித்தியாசமாக நம்ம ஒன்று அறிவிக்கணும்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு சில மேலை நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை போக்குவரத்தை அதிகமாகப்படுத்துறதுக்காக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாஜிக்கில் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு. ஏன்னா இன்னொரு இடத்துல 5 லட்சம் மகளிருக்கு 2 வீலருக்கான மானியம் கொடுக்குறேன், 25,000 ஏற்கனவே அம்மா ஸ்கூட்டர்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இதை நான் இப்போ திரும்ப 5 லட்சம் பேர் செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்கிறார். ஸோ அதில் லாஜிக் மட்டும் எனக்கு கேள்வி இதாக இருக்குது. பட் ஆனால் ஓவராலாக நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு எல்லா கட்சியும் நடந்திருக்காங்க. நீங்கள் இப்போ விஜய் கூட அவர் இலவசத்துக்கு எதிரானவர், நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் இலவசத்துக்கு எதிரானவர்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஓசி பஸ் கேட்டோமா அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க.
உங்களுக்கு உரிமை தொகை வேணுமா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. பாதுகாப்பு தானே வேணும்னு சொல்லி மேடையில் பேசினாங்க. அருண்ராஜ் இன்னும் மேலே ஒரு படி போய் கொள்கை பரப்புச்சாளர் அருண்ராஜ் பேசும்பொழுது 1000 ரூபாய் 2000 கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க நம்மளை அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு யூட்டர்ன், பெரிய யூட்டர்னை போட்டு 2500 கொடுக்குறோம் உதவி பண்றோம், 2000 ரூபாய் கொடுத்தா ஏமாத்துறோம். ஆவா 1000 ரூபா வச்சு மளிகை பொருள் எப்படி வாங்க முடியும்? 2000 வச்சு மளிகை பொருள் வாங்கிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு மூட்டை அரிசி 1800 ரூபாய் 2000 ரூபாய் கிட்ட வந்துருது ஆல்மோஸ்ட். ஆமாம், அதான் வந்துடுது. நீங்கள் ஆப்வியஸ்லி இப்போ அவரோட டார்கெட் யாருங்கிறது நமக்கு பெரிய குழப்பமா இருக்குது. அப்போ எல்லோருமே இதுக்கு நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி போயிட்டாங்க. அப்போ இதில் மகளிர் உரிமை தொகை கண்டினியூ ஆக போதா? கண்டினியூ ஆகத்தான் செய்யும். யார் வந்தாலும் கண்டினியூ ஆகத்தான் செய்யும். அப்போது அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாரு? நான் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் முதலே அறிவிச்சிட்டார். அதற்கு பிறகு திமுக அந்த 5000 ரூபாய் போடும்போது நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. 2.2 ஆட்சி வந்தோடனே நாங்கள் 2000 சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் 2500ங்கிறத அதை ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாருங்க பார்க்கின்றோம். அப்போது இதை அவர் நிச்சயமாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருமானு கேட்டிங்கன்னா, இது முதல் அவரே செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னார். பட் ஆனால் இன்றைக்கி திமுக செஞ்சுருக்காங்க. இதை இவர் கண்டினியூ பண்ணுவார். மேபி உடனடியாக கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்வி இருந்தாலும் செய்வார். என்ன அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, 3000 யார் ஆட்சிக்கு வந்தாலும் மகளிர் உரிமை தொகை 3000 உயர்த்தி வழங்கப்படும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அது பெருசாக யாரும் நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஆனால் அவரே சட்டமன்ற தேர்தல் 2000 ரூபாய் குறைஞ்சிட்டாரு. இல்லை, நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 2021 தேர்தலில் அவர் அப்பயுமே குல வழக்கு திட்டம் 2000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. போன தேர்தலில் மகளிர் உரிமை தொகை இவங்க சொல்லும் போதே அவங்க சொல்கிறாங்க, இது எப்படிங்க சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா போனாச்சிலே சொன்னோம். ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு பேட்டியில் சொல்லும் போது என்ன சொல்கிறார், இது எப்படி சாத்தியம்னு சொல்லி கேட்குறாரு. இப்பொழுது அந்த கேள்வி கேட்கப்படுகிறது, இது எப்படி சாத்தியம்? வரி வருவாயை உயர்த்துவோம்னு சொல்கிறார் மனுஷன். இது எல்லாருமே அதானங்க சொல்கிறாங்க. நீங்கள் திமுக நல்லா யோசிச்சு பாருங்கள். உடனே நாங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கப்படும். வெள்ளை அறிக்கை வந்துச்சு. பிடிஆர் சொன்னார். அதில் நிறைய பிரச்சனைகள் டிஸ்கிரமன்சிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அவங்க சொல்கிற கடன் தொகை கூட முன்ன பின்ன இருக்குது, நிறைய நம்ம ஆய்வு பண்ண வேண்டும்னு சொல்லி சொன்னார். பட் அப்போ வந்து ஒரு 5 லட்சம் கோடி 4 லட்சம் 5 லட்சம் கோடின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு திமுக சொன்னது அந்த தேர்தல் அறிக்கையில் எந்தெந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குகிறதோ அதை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவோம், அதற்காக ஒரு தனியாக குழு அமைப்போம். வெறும் 3 மாதத்தில் நஷ்டத்தில் இயங்கும் தொழில்துறை நிறுவனங்கள், அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் லாபத்தில் கொண்டு வரப்படும் சொல்லி சொன்னார். இந்த 5 வருஷமாக நீங்கள் இபி எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நஷ்டத்தில் இயங்குதோ அது ஏதாவது லாபம்லாம் விட்டுருங்க. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து பிரேக் ஈவன் பண்ணுற அளவுக்கு எதாவது பண்ணியிருக்கோமா? எதுவுமே பண்ணல. ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம். 5 வருஷத்தில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள். நீங்கள் வந்து நீர்நிலைகளுக்காக தனியாக இந்த +2 10th படித்த மாணவர்களை வச்சு நம்ம வந்து அது ஏதோ ஒரு லட்சக்கணக்கில் சொன்னாங்க. கவர்மெண்ட் வேக்கன்சிஸ் 3 லட்சம் வேக்கன்சிஸ் ஒட்டுமொத்தமாக இருக்கும், அதை நாங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த தேர்தல் அறிக்கைகளில் நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி மக்களுக்கு திமுக வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இது எங்கேருந்து வருது? உதாரணத்துக்கு ஆசிரியர் செக்டர். நீங்கள் சொன்னது ஒன்று, செய்கிறது ஒன்று. நீங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பணி நிரந்தரம் செய்வோம். கழகாட்சி அமைந்தவுடன் 5 வருஷம் போராடி கடைசி வரைக்கும் இன்றைக்கும் போராடி தான் இருக்காங்களே தவிர அவங்களுக்கு பெர்மனன்ட் இப்போ 12,000ங்கிறது 15,000 தொகுப்பதியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண சொன்னாங்க. பழைய ஓய்வு திட்டம், நாங்கள் பழைய ஓய்வு திட்டம் மறுபடியும் போயிடுவோம்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை கீழே ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் எழுதியிருக்காங்க. கடைசியாக டிஏபிஎஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நாங்கள் வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறார். இது 2 பேருமே பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஆனால் அது பண்ணுற அளவுக்கான அந்த பட்ஜெட் இருக்கான்ற அதுதான் பிரச்சனையே. நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம 3 சிலிண்டர் வேறு கொடுக்குறேங்கிறாரா? 3 சிலிண்டர் கொடுக்குறேங்கிறாரு. இப்போ இதில் ஆல்ரெடி இவங்க 100 சிலிண்டருக்கு 100 ரூபான்றதே வந்து வரல. இந்த 3 சிலிண்டர் எங்கேருந்து வரும்? மத்திய அரசு கிட்ட இருந்து வருமா, மாநில அரசு வருமாங்கிற யார் பண்ணுவாங்க? இல்லை நம்ம பே பண்ணிட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா? ஒட்டுமொத்தமாக இது வந்து மக்களை கவர்வதற்கு நம்ம இதெல்லாம் செய்யணும், நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா திமுக ஆபியஸ்லி சொல்ல போகிறாங்க, தாவேக சொல்ல போகிறாங்க, நாம் தமிழ் சொல்ல மாட்டாங்க, பட் இவங்களாம் சொல்ல போகிறாங்க. அந்த ரன்னிங் அந்த ரேஸில் நம்மளை இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு நாங்கள் பேசி தான் ஆகணும். இது உண்மையில நடக்குமா நடக்காதாங்கிறது ஜெயித்த பிறகு தான் அதெல்லாம் ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். இன்றைக்கி அந்த இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. எல்லாருமே சொல்லி தான் ஆகணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பேசி தான் ஆகணும். நீங்கள் ரொம்ப இல்லை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டிங்கன்னா அது நடக்காது. ஏன்னா ஒரு விஷயம் ஒத்துக்கணும், இந்த உரிமை தொகை இல்லை இதெல்லாம் மக்கள் விரும்புகிறாங்களா? தேவைப்படுற மக்கள் ஒரு சட்டம் இருக்காங்க, நிச்சயமாக இருக்கிறாங்க. தேவை இல்லாத மக்களும் அதை விரும்புகிறார்கள். ஆமாம், வரட்டுமே, 1000 வந்தால் என்ன தப்பு? அவங்க வீட்டு காசாக கொடுக்குறாங்க. ஆமாம், 3000 பொங்கல் தொகுப்பு வாங்கினா என்ன தப்பு? இப்போ நிறைய பேர் ஊரில் இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் வேகமாக ஊருக்கு வந்து ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போய் வாங்குறாங்க. வந்தால் என்ன தப்பு? எல்லாருக்கும் அது விருப்பமான ஒன்றாக இருக்குது. அதனால நம்ம சொல்லி தான் ஆகணுங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஏதாச்சும் பரவாயில்ல சார். மழை பேரிடர் நிவாரணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் வீட்டில் தண்ணி மூலங்களுக்கு காசு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் வந்து எனக்கு ஏன் காசு தரேன்னு சண்டைக்கு வந்தாங்க. இதே சென்னையில் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ மக்களுக்கு இதை பிடிச்சிருக்கு. அவங்களோட லாஜிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீ கொள்ளடிச்ச காசு தானே, இல்லை வந்து எங்களோட காசு தானே, எங்கள் காசு நீ கொடு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அதனால் எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் பெயர்கள் வேணால் மாறலாம்,
குல விளக்குங்கிறலாம், மகளிர் உரிமை தொகைங்களாம், வேற மாமன் திட்டங்களா கட்சிகள் மாறாது மாறாது, காட்சிகள் அந்த மாதிரி கட்சிகள் மாறும் காட்சிகள் மாறாது. மாறாதுங்கிற மாதிரி எல்லோரும் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும்ங்கிற இடத்துல இருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து இந்த அறிக்கைகள் எல்லாமே ஒரு ஜெயிக்க போகிற கட்சிக்கு கேட்டலிஸ்டாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். இப்போ 2021 ஒருவேளை திமுக இந்த மகளிர் உரிமை தொகைங்கிற விஷயத்தை சொல்லாட்டியும் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பல நேரம் அதான் நான் யோசிப்பேன், நீ சொல்லி தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டீங்களோ. ஏன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 12,000 கோடி, இன்னைக்கு வந்து 1,01,37,00,000 சொல்லி சொல்கிறாங்க. இத்தனை பேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 2 கோடியே கொடுத்தாங்கன்னா 24,000 கோடி தேவைப்படுது. வருஷம் 24,000 கோடி எங்கேருந்து வருதுங்கிறது இன்னைக்கு ஏன் கடன் வாங்குறாங்கன்னா அது முக்கியமான கேள்வி. பட்ஜெட்டில் 50,000 கோடி டெபிசிட் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது 2021 ஒருவேளை மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாட்டியும் திமுக வந்திருக்கக்கூடிய தேர்தல் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சொல்கிறாங்க, அது பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்காது. பட் ஆனால் இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக பயன்படும். நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க மக்கள், இந்த வாட்டி யாரோடைய ஆட்சி வரப்போகுது, திமுக ஆட்சி தொடரணுமா அல்லது என்டி ஆட்சி வரணுமா, நான் முடிவு பண்ணிவிட்டேன். முடிவு பண்ண பிறகு இதெல்லாம் எனக்கு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குங்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் அது பயனுள்ளதாக இருக்கும். இதை வச்சு தான் மக்கள் ஓட்டு போட போகிறாங்களா? தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி 2,000 சொல்லிட்டாரு, அப்போ ஸ்டாலின் தான் 2,000 சொல்லிட்டாரு, ஒருத்தர் 2,500, இப்போ 2,500 சொல்லிட்டாருங்க. அவருக்காக வேற வலிமை அது அதிகமாக இருக்குது. விஜய் 2,500 சொல்லியிருக்காருப்பா, அவருக்கு ஓட்டு போட்டுருவோமா? மக்கள் யோசிப்பாங்களா ப்ராக்டிக்கலாக இது நடக்குமா நடக்காதா? விஜய் இன்னும் சொல்லப்போனால் மோதிரம் போடுறேங்கிறாரு, தங்கச்செயின் வாங்கி கொடுக்குறேங்கிறாரு, எல்லாமே பண்ணுறேங்கிறாரு. ஆப்வியஸ்லி அவர் தான் அந்த பெண்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்கிறார். அப்போ விஜய் தான் நிறைய சொல்லியிருக்காரு. டிஸ்கஷன் மெட்டீரியலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சானே ஒரு விஷயம் இருக்குல்ல. விஜய் வந்து வீட்டுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாரான்னா விஜய் சொன்ன அறிவிப்புகள் ஏதாவது சொல்லி நம்ம மக்கள்கிட்ட கேட்குறப்போ அப்படி சொன்னாராப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இல்லைங்க. ஏன்னா விஜய் வந்து சொன்ன டைமிங்கிறது ஒன்று, இன்னொன்று விஜய் யாருங்கிறது பெரிய குழப்பம் இருக்குது. நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, மார்ச் 6 வரைக்கும் விஜய் சர்க்கார் விஜய். நீங்கள் வந்து மார்ச் 7ஆம் தேதி இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் விஜய் மாறுறாரு. ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படி தான் பேசிட்டாங்க. ஏன்னா அருண்ராஜ் முதற்கொண்டு எனக்கு என்னென்னா பல நேரங்களில் இதுதான் விஜய் நீ சொல்ல போகிறேன்னு அருண்ராஜுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு கேள்வியாக இருக்குது. ஜான் எழுதி கொடுக்குறத அவர் போய் படிச்சு, ஜான் யாரை வச்சு எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு போகிறார். அவர் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, யார் சார் யாருக்கும் தெரியக்கூடாது சார், இது கசிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லுவாங்க. இப்போ விஜய் சொல்கிற வரைக்குமே விஜய்க்கே தெரியுமா, விஜய் ஒரு தடவை நான் ஒரு படிச்சு பார்த்துக்கிறேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் படிச்சு பார்த்துக்கிறேன், நான் அங்கே போய் கரெக்டாக படிக்கணும்ல. மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு தெரியுமா, தலைவன் ஒரு 3 செகண்ட் கேப் விட்டுட்டு பேப்பரை திருப்பி பார்த்து அவர் அதான் தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியும் மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாத ஒரே தலைவர் இவராகத்தான் இருக்கார். ஸோ இது கொஞ்சம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக அதுதான் ஒரு அளவுகோல்னா இது இங்கே போகணும், இல்லை அது அளவுகோல் அல்ல. இந்த போட்டி என்பது திமுக தொடரணுமா இல்லை வந்து அதிமுக மறுபடியும் வரணுமாங்கிறது போட்டி. இந்த போட்டியில் இது கூடுதல் அட்வான்டேஜாக இருக்குன்னு மட்டும் நான் பார்க்குறேன். ஓகே சார், இதை தாண்டி இன்னும் திமுகவோட தேர்தல் அறிக்கை வரவே இல்லை. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் கிங்குன்னு சொல்கிற அளவுக்கு திமுகவுடைய கதாநாயகனாச்சு அந்த தேர்தல் அறிக்கை தான் வந்து கதாநாயகனாகவே இருக்கும். இவங்களே இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, திமுக என்ன அனௌன்ஸ் பண்ண போகுதுன்ற ஒரு காத்திருப்பு இருக்குது. இல்லைங்க, காத்திருப்பு இருக்குது. ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2021 செஞ்சதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் வந்து 75ன்னு சொல்லி சொன்னார், ஒரு இடத்துல 80ன்னு சொல்லி சொன்னார். செய்தி தொடர்பாளர்கள் நாங்கள் 120 130 போயிட்டோம். இப்போயோ நீங்கள் என்ன இல்லை பெர்சன்டேஜில் சொல்கிறேன், பெர்சன்டேஜில் ஒரு 75 80ன்னு சொல்லி சொன்னார், 80% முடிச்சிட்டோன்னு சொல்லி சொன்னார். பேசுகிற செய்தி தொடர்பாளர் நாங்கள் சொல்லாததையும் செய்து கொண்டு இருக்கிறோம், 110 120% போயிட்டோம், நீங்கள் என்ன 100லேயே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன் இல்லையா, பொதுத்துறை நிறுவனம் ஒன்று சொன்னேன், வேலை வாய்ப்புன்னு சொல்லி சொன்னேன். நான் லஞ்ச ஊழல் பற்றி ஒன்று பேசுகிறேன், லோகாயுக்தா லோக்பால், லோகாயுக்தா பற்றி அவர் எழுதியிருக்காங்க, செவிப்புறம் உரிமை சட்டம் பற்றி எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பிடிச்ச விஷயம் நம்ம படிக்கிறோங்கிறனால சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு எல்லாமே நேரடி ஒளிபரப்பு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மாநில உரிமைகளுக்காக நாங்கள் நிறைய கடிதம் எழுதுவோம், நிறையா மத்திய அரசாங்கம் போராடும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தானே மாநில உரிமை தான் இருக்கும். இப்போது நீங்கள் அப்படியே இதை எடுத்து காப்பி பண்ணிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த சோசியல் மீடியா காலத்தில் 2021 1வது பாயிண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி என்ன 3வது பாயிண்ட்டாக மாறிடுச்சா? ஏன்னா நீங்கள் 2016லையும் 2020லையும் மேஜர் சேஞ்ச் இருக்கும். பூரண மதுவிலக்கு 2014 கலைஞர் இருக்கும் பொழுது 2021 அந்த பாயிண்ட்டே எடுத்திருப்பாங்க வெளியே. அது 8வது பாயிண்ட்டாவது இருக்கும்னு நினைக்கிறேன், 2014 சரி ஞாபகம் இல்லை. இந்த இடத்துல பாயிண்ட், அந்த பாயிண்ட் வேற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரியான கம்பேரிசனுக்கு போவாங்க. இன்றைக்கி திமுகவுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்குது. இல்லை புதுசாக ஒன்று நான் என்ன சொல்ல முடியும், மகளிர் உரிமை தொகை ஒன்று சொல்லியிருக்காங்க, புதுசாக ஏற்கனவே இருக்கின்ற விஷயங்களை தான் சொல்ல முடியும். தவிர ஒரு பிரதானமாக நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா, ஏற்கனவே இருந்தது எப்போ சார் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க? நீங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், 1000ங்கிறது 2000ங்கிறது சொல்லலாம். படிக்கிற பசங்களுக்கு ஏற்கனவே வந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அந்த மாதிரி 4 முதல் திட்டம் அதெல்லாம் நிறைய போயிட்டுருக்கு. அப்போ புதிதாக திமுக சொல்வதற்கு என்ன இருக்கிறது, அதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய என்ன சொல்கிறது, பாராட்ட வேண்டிய விஷயமாக இருக்கலாம். பட் ஆனால் என்ன சொல்லுவாங்கிற ஒரு சிக்கல், ஏற்கனவே சொன்னதை எவ்வளோ தூரம் செஞ்சிருக்க ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் திமுககாரங்க பல பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பெனிஃபிஷரி அவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க ஓட்டு போட்டாலே நாங்கள் ஜெயிச்சிருவோம்.
அப்படின்றாங்க. ஆனால் அந்த பெனிஃபிஷியரி மொத்த பேரும் ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு கேள்வி. இல்லைங்க, அந்த பெனிஃபிஷியரிஸ் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 5000 ரூபாயை இவ்வளோ அவசரமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டிசம்பர் நம்மளே பேசணும், டிசம்பர் எண்டில் திமுகக்கு இருந்த ஒரு சர்வேங்கிறது ரொம்ப மோசமான சர்வே தான். ரொம்ப க்ளோஸாக இருக்கும் இந்த எலெக்ஷன். என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஏன்? நிறைய ஆன்டி இன்கம்பன்சிஸ் இருக்குது, செக்டாராக இருக்குது. நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் மத்தியில், ஆசிரியர்கள் மத்தியில், போக்குவரத்து மத்தியில், இது மாதிரி எல்லா ஆர்கனைஸ் செக்டார், ஆமாம் ஆர்கனைஸ் செக்டார் ரொம்பவே இதாக இருக்காங்க. நீங்கள் அதற்கு பிறகு தான் வந்து இந்த டிஏபிஎஸ் திட்டம்னு வருது. நீங்கள் அதற்கு பிறகு தான் வந்து தொகுப்பூதியத்தை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பகுதி ஆசிரியர் இதை ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாரு. 15,000 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போராட்டத்தையும் அப்போ தான் முடிச்சு வைக்கிறாங்க. லேப்டாப் அப்புறம் தான் வருது. அதற்கு லேப்டாப்பே வராமல் லேப்டாப் வருது. அப்போது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாடி காலி ஆகிடுவோம். ஸோ உச்சபட்சமாக அவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு அவங்களே நினைக்கிறது இந்த 5000 ரூபாய் நம்ம போட்டிருக்கோம். அப்போ அது பேசுபொருளாக மாறிச்சு. உண்மையிலே பாருங்கள், 5000 ரூபாய் போட்டார், ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு, அடுத்த 2000 ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற. இதை ஏன் செய்யணும்? நீங்கள் யூஸ்வலாக பயனாளர்கள் உங்கள் கணக்குப்படி 1,30,00,000 அந்த வீட்டில் யாராவது பொண்ணு காலேஜுக்கு போகுதுன்னா 1000 ரூபா வாங்குது. ஒரு பையன் போகிறான்னா தமிழ் புதன் திட்டத்தில் பண்ணுறாங்க. குழந்தைங்களா இருந்தாங்கன்னா காலை உணவு திட்டம்ங்கிறது இருக்குது. அப்போ அப்பா அம்மா அதை வச்சு பார்ப்பாங்க, ஓகே நம்ம காலை உணவு திட்டம் இருக்குது. இவ்வளவும் போய் சரியாக சேர்ந்துருக்கு, நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. இது எல்லாவற்றிலும் ஆட்சி ஒட்டுமொத்தமாக உணவு வருது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அவசரமாக அந்த 5000 போட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக தேர்தலை மறுபடியும் இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்க, 1000 ரூபாய் கண்டிப்பாக வந்துடும். திமுக 1000 ரூபா கொடுத்துருவாங்க, அதிமுக 1000 ரூபா கொடுத்துருவாங்க. அப்போ அதெல்லாம் கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்துரும், கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்துரும். அப்போது இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சிக்கல் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சிஸ் இருக்குது. நீங்கள் எதில் பெருசாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்குங்கிற பிரச்சனை இல்லை, ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பெருசாக இருக்குது. நீங்கள் என்ன தான் நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் 2000 ரூபாய் கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு செக்டார் வைஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்த வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கல. நாங்கள் உழைச்சி சம்பாதிக்க ரெடியாக இருக்கும். பட் அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து எங்களுக்கான அதை செஞ்சு கொடுக்குறீங்களாங்கிறது ஒரு சிக்கலாக இருக்குல்ல. இப்போது ஓய்வூதிய திட்டமே எடுத்துக்கங்களேன், எவ்வளோ வருஷமாக காத்துட்ருக்காங்க. நீங்கள் தான் சொன்னீங்க பழைய ஓய்வு திட்டம் மறுபடியும் வந்துரும்ட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. பகுதிநேர ஆசிரியர்களுக்கு நீங்கள் அவங்க வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, வீட்டில் இருக்க பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது ஓகே. பட் எனக்கு நியாயப்படி நீங்கள் பெர்மனெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா இது எனக்கு ஓகே தான், எக்ஸ்ட்ரா ஓகே தான். பட் நியாயப்படி எனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கல. இல்லை, ஒரு நர்ஸாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளங்கிறது வேறு. ஆனால் தொகுப்பூதியங்கிற பேரில் நீங்கள் பெர்மனெண்ட் ஆக்காமல் நான் வச்சுட்டு இருக்கீங்க. நான் வந்து போராடிட்டு இருக்கேன். சம ஊதியம் சேம் பே அப்படிங்கிறது என்ன கான்செப்ட்? ஒரே வேலை தான் பார்க்கணும் சொல்லணும். அதிகமான வேலை நான் பார்க்குறேன், கான்ட்ராக்ட் ஜாபில் இருக்கேன். அவங்க வந்து 40,000 சம்பாதிக்கிறாங்க, எனக்கு 12,000 கொடுக்குறீங்க நீங்கள். அப்போ அது எப்படி வந்து அது இவ்வளோ பெரிய முரண் இல்லையா? அது ஒரே டேட்டில் மார்ச் 31 சேர்ந்தவனுக்கு ஒரு சம்பளம், ஏப்ரல் 1 சேர்ந்தவனுக்கு ஒரு சம்பளம். இதெல்லாம் களைய போகிறோன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த முரண்களை களைய போகிறோம் நீங்கள் இது சில கம்பெனிஸில் நடக்க தான் செய்யும். பட் இந்த முரண்கள் இருக்காதுன்னு சொல்லி சொன்னீங்க. முரண்கள் அதிகமாக இருக்குது. அப்போது அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? அப்போ ஏன் மக்கள் மாற்றி ஓட்டு போடணும்? இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துட்டா மக்கள் ஆப்வியஸ்லி ஒரு ஓட்டு போட போகிறாங்க. யாருமே வந்து அப்பா அவரே நல்லா ஆட்சி கொடுத்துருக்காருப்பா, நான் நல்லாட்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் நிறைய நான் டெவலப்மெண்ட் ஒர்க்ஸை பார்க்குறேன், நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செக்டாராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் சிக்கல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நீங்கள் அவசரமாக இந்த 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதோ இல்லை கடைசி நேரத்தில் சில பணிகளை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. நீங்கள் ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா தினம் அறிவிப்பு தான். தாய்மானவர் திட்டம், நீங்கள் ரேஷன் கடைக்கு நீங்கள் போக வேண்டாம், நாங்களே வந்து டெலிவரி பண்ணுறோம், போக வேண்டாம். தினம் நிறைய திட்டங்கள் அறிவிச்சிட்டு, நலத்திட்ட உதவிகள் அறிவிச்சிட்டே இருக்கிறாங்க. இது ஏன் கடைசி நேரத்தில் இவ்வளோ தேவைப்படுது? ஏன்னா உங்களுக்கான வர சர்வே ரிசல்ட்ஸுங்கிறது இல்லைங்க கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு, ஜெயிச்சு ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பிரதிபலனோட வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன்.